அண்மைச் செய்தி. டாஸ்மாக் கடைகளில் ஆன்லைன் முன்பதிவு மூலம் மதுபாட்டில்களை வாங்கும் நடைமுறை இன்று முதல் அமலாகிறது. அண்மைச் செய்தி. டாஸ்மாக் கடைகளில் ஆன்லைன் முன்பதிவு மூலம் மதுபானத்தை வாங்க இன்று முதல் புதிய அமளி அறிமுகமாகிறது. டாஸ்மாக் மதுக்கடையில் தேவையான மதுபானத்தை முன்பதிவு செய்ய புதிய வசதி இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான நேரலை விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இந்த புது செயலி தொடர்பான முழு விவரம் என்ன? நிஷ்மா மாலதி, தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் என்பது சுமார் 4715 கடைகள் இருந்த நிலையில் தற்போது 717 கடைகள் என்பது தற்போது மூடப்பட்ட நிலையில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று முதல் ஒவ்வொரு தமிழகத்தில் உள்ள சுமார் 4000க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகளில் ஆன்லைன் மூலமாக மது வாங்கிக் கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலமாக அவர் ஏற்கனவே முன்பதிவு செய்து நேரடியாக அவர்களுக்கு உள்ள எந்த கடையில் நேரடியாக சென்று அவர்கள் ஆன்லைன் செய்துள்ளாரோ அந்த கடையில் நேரடியாக தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை வாங்கிக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்த நிலையில் இன்று பிற்பகல் 12 மணி முதல் அது அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் தற்போது தமிழகம் முழுவதும் இதுபோன்ற ஒரு அமுல் என்பது தற்போது வந்ததாக ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. குறிப்பாக அந்த வெப்சைட் என சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் தற்போது வரை உபயோகப்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி தென்காசி பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக இது அந்த நகரத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தங்களுக்கு தேவையான அந்த ஜிபேயே இங்கே சரியாக தங்கள் வேலை செய்யாத காரணத்தினால் மதுப்பிரியரிடமிருந்து அந்த பணம் பெறுவதில் பெரும் சிரமத்தில் இருப்பதாக அங்குள்ள கடை ஊழியர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இன்று பிற்பகலில் இருந்து ஆன்லைன் மூலமாக நேரடியாக ஒவ்வொரு கடைகளிலும் மதுப்பிரியர்கள் நேரடியாக அந்த ஆன்லைன் மூலமாக தங்களுக்கு தேவையான மதுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அரசு அறிவித்த பிறகும் தற்போது அது நடைமுறைக்கு வந்துள்ளதா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு குறிப்பாக நகர்ப்பகுதியிலும் இதுபோன்ற பலர் நேரடியாக சென்று தங்களுடைய ஆன்லைன் மூலமாக தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை வாங்க முடியாமல் தற்போது சிரமத்தில் ஆளாகியுள்ளார்கள். ஏற்கனவே தெரிவிக்கும்போது ஜிபே உள்ளிட்ட அந்த பண பரிமாற்றம் என்பது இருக்கக்கூடிய சூழலில் அந்த அவர்களுக்கான சில கடைகளில் அது போன்ற பணம் பெறுவதில் பெரு சிக்கல் இருப்பதன் காரணமாகவே ஊழியர்களும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு டாஸ்மாக் சங்கத்தின் பணியாளர் சங்கத்தின் ஏஐடியூசி மாநில தலைவர் பெரியசாமி இப்ப நம்மிடம் இருக்கு. அவர்கிட்ட நேரடியாக பேசுவோம். ஐயா வணக்கம். குறிப்பாக இன்று முதல் பிற்பகல் 12 மணி முதல் ஆன்லைனில் நேரடியாக மதுவை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்காங்க. எப்படி இருக்கு ஐயா? ஆன்லைன் மூலமாக மது வியாபாரம் செய்வதன் மூலம் எம்ஆர்பி எக்ஸஸ் என்கிற அந்த அத்துமீறல் நடவடிக்கை தடுக்க வேண்டும் என்று அரசு முயற்சி எடுத்து வருகிறது. இந்த முயற்சியில் தவறில்லை. ஆனால் இது நடைமுறை சாத்தியமா என்பதை ஒரு முறைக்கு 1000 முறை அரசு சிந்திக்க வேண்டும். இப்பொழுது ஆன்லைனில் மதுபானத்தை தேர்வு செய்பவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 4000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கும் சரியான முறையில் இணைய வலை தொடர்பு இணைப்பு இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். சாதாரணமாக அலைபேசியில் பேசுபவர்களே பல்வேறு தடைகளுக்கும் இடையூறுகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜிபே மூலமாக பணம் அனுப்புவதிலும் பல்வேறு குறைபாடுகள் ஏற்படுகிறது. ஒழுங்காக இணைய வலை தொடர்பு இல்லாத சூழலில் ஆன்லைன் வியாபாரம் செய்யலாம் என்கிற முயற்சி சரியான முயற்சியாக என்னை பொறுத்தவரையில் தெரியவில்லை. ஆனாலும் முயற்சிக்கு நாம் ஒத்துழைக்கலாம். இப்பொழுது அடுத்த ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானங்கள் வழங்கக்கூடாது. கடைகளில் அறிவிப்பு பலகை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடியவர் என்ன வயதில் இருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும்? என்ன வயதில் இருக்கிறவர்கள் அந்த மதுவை பெற வருகிறார் என்பதை எப்படி பணியாளர் புரிந்து கொள்ள முடியும்? பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மதுபான புட்டிகளை வழங்க வேண்டியது பணியாளருடைய கடமையாகி விடுகிறது. எனவே இந்த சட்ட அத்துமீறல் தடுக்கப்படுவதற்கு என்ன முறை? எனவே நம்முடைய தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பாக நிர்வாகத்துக்கு முன்வைத்திருக்கிற கோரிக்கை, ஆதார் அடிப்படையிலே தான் மதுபானங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி பதிவு செய்பவர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, இந்த ஆன்லைனில் புக் செய்யக்கூடியவர்கள் பதிவு செய்யக்கூடிய மதுபானத்தை அவர் கோருகிற மதுபானம், அவர் கேட்கிற மதுபானம் கடைகளில் அடுக்கி போடப்பட்ட பெட்டிகளில் அடிப்பெட்டியில் இருக்கும்போது அதை எடுத்து கொடுப்பதற்கு கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும். அதை எடுத்து கொடுக்கும் வரை அவர் பொறுமையாக இருக்க மாட்டார். எப்பொழுதுமே மதுக்கடைக்கு வருபவர்கள் அவசரமாக வருவார்கள். அவருடைய முகம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பார்ப்பார்கள், ஓடுவார்கள். இது ஒரு பரபரப்பான சூழலில் வியாபாரமாகக்கூடிய இடத்தில் இது எவ்வளவு சாத்தியம் என்று பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை,
அயல்நாட்டு மதுபானங்கள், இங்கே தயாரிக்கக்கூடிய மதுபானங்களோ இறக்குமதி செய்யக்கூடிய மதுபானங்களோ ஒருவர் தன்னுடைய கையிருப்பாக 4.5 லிட்டர் வரை கையிலே வைத்துக் கொள்ளலாம். அதுபோல் பீர் ஒரு 7.5 லிட்டர் கொடுத்துக்கலாம். ஒயின் அன்று வந்தால் ஒரு 9 லிட்டர் ஒரு கேஸே வச்சுக்கலாம். இப்ப இந்த அளவு எப்படி இங்க தீர்மானிக்கிறது? அப்போ ஒரு கள்ளத்தனமான வியாபாரத்தை ஆன்லைன் மூலமாக செய்வதற்கான முயற்சியை செய்யும் போது அது எப்படி தவிர்க்க முடியும்? எனவேதான் இந்த ஆன்லைன் வியாபாரம் என்பது ஒரு முறைக்கு 1000 முறை யோசிக்க வேண்டியது. முதலில் இணைய வள தொடர்பு இணைப்பு என்பதை சீராக முறையாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதியிலும் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் நிர்வாகம். அதற்கு பிறகு கடைகளில் இப்பொழுது வைத்திருக்கிற கருவிகள், ஒரு அலைபேசியை போன்ற கருவிகள், அது பயனற்றது. எல்லா கடைகளும் கணினிமயமாக்கப்பட வேண்டும். நல்ல பக்காவான எந்த நெட்வொர்க்கிலிருந்து வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுகிற அளவிற்கான பவர்ஃபுல் கணினிமயமாக்கப்படுகிற கட்டமைப்பு உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட தேதியை நிர்ணயித்து இந்த தேதியிலிருந்து இது கிடைக்கும் என்று சொல்லாமல் திடீரென்று 10 ரூபாய் இன்னும் தடுக்க முடியவில்லை, எனவே இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தடுக்க முடியல? குறிப்பா இப்ப நான் அதான் கேட்க போறேன். என்ன விஷயம்னா, ஏற்கனவே கடைகளுக்கான பாட்டில்கள் கொண்டு வரும்போது டேமேஜ் ஆகுதுன்னு கடை ஊழியர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதே போல நீங்க சொன்ன மாதிரி இப்ப 10 ரூபாய், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்பது தற்போது 5 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 10 ரூபாய்க்கு வசூலிக்கப்படுகிறது. இது இப்ப ஆன்லைன் மூலமாக இது போன்ற அரசு செய்தால் அதை தடுக்க முடியுமா? அது தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா? அது எப்படி பாக்குறீங்க? ஆன்லைனில் ஒரு சரக்கின் விலை எவ்வளவோ அவ்வளவு கொடுத்தால் அவர்களுக்கு ரசீது கிடைச்சது, ரசீது ஜெனரேட் ஆயிரும். அந்த ரசீதை கொடுத்தால் பணியாளர் அதற்கு மேல் கூடுதலாக பணம் கேட்காமல் சரக்கு கொடுக்க கடமைப்பட்டவர். எனவே அங்கே 10 ரூபாய் என்ற பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனாலும் நான் ஏற்கனவே கூறிய சில அவசர பிரச்சனைகள் காரணமாக அவரே அந்த சீட்டோடு வைத்து 10 ரூபாய் கொடுத்தால் நிர்வாகம் எப்படி அதை தடுக்கும்? குடிப்பெரியர்கள், அங்கே நிலவுகிற கலாச்சார சூழல் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த 10 ரூபாய் எந்த இடத்திலும் இல்லாது ஒழிக்க வேண்டும் என்றால் பணியாளர்களுடைய ஆதரவு மிக மிக தேவை. உலையை எரித்துக் கொண்டே அடுப்பை மூடுகிற காரியத்தை அரசு முதலில் கைவிட வேண்டும். 10 ரூபாய் யார் வாங்கினது? இந்த அத்துமீறலுக்கு கதவு திறந்து விட்டது யாரு? டாஸ்மாக் நிர்வாகம் என்பதை முதலில் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். உள்துறை செயலாளரும் அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் ஆரம்பத்தில் கடைகளில் ஏற்படுகிற நிர்வாக செலவுகளை முறையாக நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள தவறியதன் மூலம் இந்த தவறான வழி இன்றைக்கு உடைந்து கட்டுப்படுத்த முடியாதவருக்கு விஷ விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. இதுதான் ஏஐடிசி சொல்லுகிற குற்றச்சாட்டு. முதலில் கடை வாடகை முழுமையாக தர வேண்டும், மின்சார கட்டணம் முழுமையாக தர வேண்டும், அட்டைப்பெட்டிகளில் ஏற்படுகிற இழப்பு ஈடு செய்ய வேண்டும். கடைகளுக்கு வருகிற சரக்குகள் இறக்கப்படுகிற போது ஒரு பெட்டிக்கு 5 ரூபாய் வாங்குகிறார்கள் என்றால் இங்கே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற கடத்தில் எவ்வளவு வாங்குகிறார்கள் என்றால் ஒரு வாரத்திற்கு 1000 பெட்டிகள் இங்கே இறக்கப்படுகின்றன. ஒரு வாரத்துக்கு 5000 ரூபாய் இங்கே பணியாளர்கள் இறக்கு கூலியாக கொடுக்கிறார்கள் என்றால் அது எங்கிருந்து கொடுப்பார்கள்? நேரடியாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பல இடங்களில். இதையெல்லாம் தடுக்காமல் கூடுதல் தொகை விற்கக்கூடாது என்று சொன்னால் அது அடுப்பு உலையை எரித்துக் கொண்டு மூடுகிற வேலை, வாயை மூடுகிற வேலையாக இருக்குமே தவிர தப்பாக போகும். எனவே எங்களை பொறுத்தவரை பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட ஒரு கண்ணியமான பணி சூழலையும் வாழ்க்கை தரத்தையும் உருவாக்கிவிட்டு அதிலிருந்து தவறு ஏற்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுது குறிப்பா பாத்தீங்கன்னா 10 ரூபாய் கட்டணம் என்பது உயர்த்த கடைகள்ல ரெக்கார்ட் இல்லாம, அனுமதி இல்லாம வாங்கப்படுவதுதான் தற்போது குற்றச்சாட்டாக தமிழக அரசு தெரிவித்துக் கொண்டு வருகிறது. ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நேரடியா இந்த கடைக்கு வரும்போது கடைக்கான 11,000 ரூபாய் தான் அரசு என்பது அவங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த கடைக்கு. ஆனால் 14,000 ரூபாய் அந்த உரிமையாளர், 15 ரூபாய் அந்த உரிமையாளர் வாங்கிட்டு போறாரு. இதெல்லாம் எப்படி அரசு மேற்கொள்ளணும்? குறிப்பாக இப்படி இதே மாதிரி இடங்களை விட்டா தொடர்ந்து இதே மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைக்கக்கூடிய சூழல் தானே இருக்கும். இதுக்கு அரசுக்கு என்ன வலியுறுத்தீங்க? இதைத்தான் நிர்வாகத்திடம் எடுத்து சொல்லுகிறோம். நிர்வாகத்தில் முன்பு இருந்தவர்கள், இன்றைக்கு இருக்கிற மேலாண்மை இயக்குநரோ இன்றைக்கு இருக்கிற அமைச்சரோ இதற்கு காரணம் என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. ஏற்கனவே யாருடைய காலத்திலோ ஏற்பட்ட இந்த தவறு தடுக்கப்படாமல் இடையில் இது வளர்ந்து விட்டது. இப்ப தடுக்க வேண்டும் நினைக்கிறீர்கள். 15,000 ரூபாய் ஒரு கடை வாடகை என்று நிர்ணயிக்கப்பட்டால் அந்த 15,000 நேரடியாக நில உரிமையாளருடைய வங்கி கணக்கில் தலைமை அலுவலகமே செலுத்திவிடலாம். கடைகளில் ஏற்படுகிற மின்கட்டண செலவை வங்கி அந்த கணக்கின் மூலம் தலைமை நிர்வாக அலுவலகத்திலிருந்தே செலுத்திவிட முடியும்.
இது குறித்து மாண்புமிகு அமைச்சர் மதுவிலக்குத்துறை அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். நிர்வாக செலவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அது நடைமுறைக்கு வர வேண்டும். இங்கே சரக்கு இறக்கும் போது ஒரு பெட்டிக்கு 5 ரூபாய் வாங்குகிறார்கள் என்கிற போது அமைச்சர் அவர்கள் மிக உறுதியாக சொன்னார்கள், எந்த நிறுவனத்துக்கும் நீங்கள் இறக்கு கூலி தர வேண்டாம், அப்படி வற்புறுத்துகிற ஒப்பந்ததாரரை சொல்லுங்கள், அதை நான் ரத்து செய்து விடுகிறேன் என்று கூட சொன்னார்கள். ஆனால் நடைமுறையில் என்ன ஆயிற்று? அதை நிறைவேற்ற முடியவில்லை. இறக்கு கூலி கொடுத்தால்தான் சரக்கை இறக்க முடியும். நூற்றுக்கணக்கில் குடிப்பிரியர்கள் இருக்கும்போது, நுகர்வோர் இருக்கும்போது சரக்கை இறக்குவதற்கு கூலி தர மாட்டான் என்று வரக்கூடிய பணியாளரோடு இன்னொரு பணியாளர் மோதிக்கொண்டிருப்பது என்ன வகையான நிலைமையை உருவாக்கும்? எனவேதான் முதலில் கடைகளில் ஏற்படுகிற நிர்வாக செலவுகள் முழுமையும் அரசு தருவதற்கு முன்வர வேண்டும். அடுத்து இவனுடைய கண்ணியமான வாழ்க்கை, பணியாளருடைய கண்ணியமான வாழ்க்கை, அவர் பணி சூழல், பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம். எவ்வளவு பேர் மரணமுற்றிருக்கிறார்கள் பட்டியல் கொடுத்திருக்கிறோம். பணியில் இருக்கும்போது நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் இங்குள்ள சூழல் காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவர் குடும்பம் எல்லாம் தெருவில் நின்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு பெற்றவர்கள் எந்த விதமான உபகாரமும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கடைகளில் வந்து அதிகாரப்பூர்வம் பிச்சை எடுத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு முதலில் தீர்வு வர வேண்டும். ஏற்கனவே பெரியசாமி தெரிவித்தது போலவே நிர்வாக சீர்திருத்தம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும். காலமுறை ஊதியம், அவர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்டவைகளை வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக அவர் தெரிவிக்கும் போது கடைகளுக்கான அந்த கடையின் உரிமையாளர் நிர்ணயித்த தொகையை தமிழக அரசே ஏற்றுக்கொண்டு வழங்கப்பட வேண்டும். அதே போல வரக்கூடிய மதுக்களை இறக்குவதற்கான அந்த கூலி தொழிலாளிக்கான அந்த கூலி உயர்வும் அவர்களுக்கான பேசி அழைக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வந்து அவர் வழங்கியுள்ளார். குறிப்பாக இதுபோன்ற கோரிக்கைகளை தமிழக அரசு என்பது நிறைவேற்றினால் மட்டும்தான் இதுபோன்ற அரசு மதுபான கடைகளிலிருந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்பது வாங்க ஒட்டுமொத்தமாக ஊழியர்கள் தங்கள் மறுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்கள். அதே போல பல்வேறு கடைகளுக்கு உடைந்த பாட்டில்கள் வரும்போதும் அதுக்கு ஊழியர்களே பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதுவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த திட்டம் என்பது ஆன்லைன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் என்பது வெற்றி பெறும். இல்லை என்றால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற தங்களுடைய மது பிரியர்களும் மற்றும் அந்த பணியாளர்களும் தங்கள் கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். மாலதி, செல்வராஜ், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.